டிஎம்கே ஏடிஎம்கே வந்து அலைன்ஸ் என்ன இருக்கிறது காங்கிரஸ் அப்படிங்கிறது இப்போ அவங்க அமமுக இறக்கிருக்காங்க. நாம் தமிழர்ல தலைவரே வந்து இங்கே நின்று இருக்காரு. பிரபு டெண்டல் வந்து இங்கே சமீபமாக ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. ரெண்டு பேருக்குமான போட்டி எப்படி இருக்கும்? போட்டி கடுமையாக தான் இருக்கும். நிறைய பேர் வந்து சொல்றது வந்து ஒரு ரீல்ஸ் மட்டும் பண்ணிட்டு போடுற மாதிரி போட்டு இல்லை, ரீல்ஸ் பண்ணணும்னா இப்போ இதனால ரீல்ஸ் எடுத்து போடுறாப்ல. நீங்க எப்படி பாக்குறீங்க? அவருடைய வீடு வந்து அங்க சென்னையில இருந்து எல்லாம் பாத்துருக்கீங்க. எந்த நீங்க சொல்லுங்க. இப்ப நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா பிரபு டெண்டலை பாக்குறது வந்து கொஞ்சம் வெளியில அவரை போய் நாங்க சந்திக்கணும்னா இலவா போய் பார்க்க முடியுது. ஆனா சீமானை சந்திக்கணும் அப்படி இல்லை. கண்டிப்பா இவங்களும் வந்து என்னன்னா டென்டல் ப்ரோக்கர் இருக்காங்க. இப்போ அவர் வந்து தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காரு, ரீல்ஸ் பண்றாரு. மக்களுக்காக வந்து மார்படி பஸ் ஸ்டாப்ல வந்து பண்றது வந்து கோயில் திருவிழாவா போறாரு. இப்போ ஆரம்பிச்சு சொன்னதுல இருந்து பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இதுக்கு முன்னாடி அவர் எதுவுமே டிஎம்கே ஏடிஎம்கே வந்து அலைன்ஸ் என்ன இருக்கிறது காங்கிரஸ் அப்படிங்கிறது இப்போ அவங்க அமமுக இறக்கிருக்காங்க. நாம் தமிழர்ல தலைவரே வந்து இங்கே நின்று இருக்காரு. பிரபு டெண்டல் வந்து இங்கே சமீபமாக ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. ரெண்டு பேருக்குமான போட்டி எப்படி இருக்கும்? போட்டி கடுமையாக தான் இருக்கும். காரைக்குடியை பொறுத்தவரை போட்டி வந்து கடுமையாக தான் இருக்கும். இது காங்கிரஸ் இது இந்த அதிகமாக இங்கே வந்து காங்கிரஸ் அதிகமாக அந்த தொகுதியிலே ஜெயிச்சிருக்காங்க. இப்போ ஏடிஎம்கேல சொன்ன போனால் ஏடிஎம்கே அம்மா மக்கள் முன்னேற்றக்கெல்லாம் கூட்டணியில் இருக்காங்க. பிஜேபி வேறு இருக்காங்க. இதில் ஒரு கணிசமான வாக்கு போன தடவை பாண்டியனை வாங்கியிருந்தாங்க. ஏன்னா பிஜேபி ராஜான்னார் ஒரு 54,000 வாக்கு வாங்கியிருந்தாங்க. அது இந்த தடவை கொஞ்சம் போட்டி கடுமையாக தான் இருக்கும். விஜய்க்கும் சீமானுக்கும் எடுத்துக்கிட்டா சீமான் வந்து அவரோட சொந்த தொகுதி, பிரபுவுக்குமே அவருக்கு டெண்டல் அவருக்குமே சொந்த தொகுதி தான். இன்னும் இளைஞர்கள் நிறைய வந்து பிரபு பக்கம் பிக்கின்னு இருக்கிறாங்க. நான் எலெக்ஷன் கருத்து கணிப்பு முடிஞ்சாதான் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்ச இந்த தடவை இங்கே சீமான் நிற்கிறாருன்னா உடனே அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். சீமானுக்கு வந்து ஒரு மாற்றத்தை இந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். நீங்க என்ன பாக்குறீங்க? பிரபுன்னு வந்தாங்க. எதனால பிரபுக்கு ஏதாவது ரீசன் இருக்கு? அவர் மனிதன் நல்லா பண்ணியிருக்காரு, மக்களுக்கு கட்சியாக மட்டும் நல்லா பண்ணியிருக்காரு. பிரபு நல்லா. ஆனா இங்க நிறைய பேர் வந்து சொல்றது வந்து ஒரு ரீல்ஸ் மட்டும் பண்ணிட்டு போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை, ரீல்ஸ் பண்ணணும்னா இப்போ இதனால ரீல்ஸ் எடுத்து போடுறாப்ல. மற்றது இப்போ எல்லாமே வீடியோ எல்லாம் எல்லாம் வீடியோ பசங்களால பண்றாப்ல. நல்லது பண்ணிட்டு இருக்காரு. நல்லது பண்ண எடுத்த வீடியோ போடுற வேற ஏதாவது வீடியோ போட்டுருக்காங்க. நீங்க இப்ப இவரு சீமானா தான் நல்லா இருக்கும். அவரு ஆனா இந்த ஊருக்கு அங்கே வந்தது இல்லை இது வரைக்கும். இப்போ எலெக்ஷனால வராப்புல, மற்றபடி இங்கே வந்தது. ஆனா இங்க இருக்கிற எல்லாமே அவருக்கு தெரியும்ல என்னென்ன பிரச்சனை எதனா ஒண்ணா வந்து தெரியும். ஆனா அது வரைக்கும் வந்தது இல்லை. இனிமே வந்தா வரும் தெரியல. இனிமே அந்த போராட்டத்துக்கு ஃபுல்லா சீமான் அண்ணன் தான் இது பண்ணியிருக்காரு. இந்த தொழிற்சாலையை எடுத்துக்கிறீங்க, கெமிக்கல் ஃபேக்டரி, அதுக்கான போராட்டத்தை முன்னெடுத்து நாம் தமிழர் கட்சியில இருந்து பண்ணியிருக்காங்க. அவர் நிறைய இந்த ஏரியால நிறைய வந்து அவர் கொஞ்சம் தெரிஞ்ச முகம். இன்னொன்று வந்து அவர் ஃபுல்லா மக்களுக்காண்டியே இது பண்றாரு. கண்டிப்பா அந்த தடவை சீமான் வந்தா காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில ஒரு மாற்றம் இருக்கும். நீங்க எப்படி பாக்குறீங்க? அவரு வீடு வந்து அங்க சென்னையில இருந்து எல்லாம் பாத்துக்கிது. இல்ல எந்த ஒரு தலைவர்கள் எடுத்துக்கிட்டாலுமே இப்ப ஸ்டாலின் வந்து குளத்தூர்னா குளத்தூருக்கும் சென்னை அவங்க இதுல நிக்கிறாங்க. ஏன் அவர் இப்ப சென்னையில இருந்தா இங்க வந்து பண்ண மாட்டாருல்ல. இவர் தொகுதின்னு வந்து அவர் அதுக்கான குரல் சட்டமன்றம் இங்க சென்னையில தானே இருக்கு. அங்க வந்து அதுக்கான தேவைகளை பார்ப்பாருல்ல. கண்டிப்பா இப்ப காரைக்குடி தொகுதிக்கு இது தேவை அப்படிங்கிறத மக்கள் கோரிக்கை வச்சா அந்த கோரிக்கையை வந்து அவர் நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. நீங்க சொல்லுங்க. இப்ப நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா பிரபு டெண்டலை பாக்குறது வந்து கொஞ்சம் வெளியில இருக்கு. அவரை போய் நாங்க சந்திக்கணும்னா இலவா போய் பார்க்க முடியுது. ஆனா சீமானை சந்திக்கணும் அப்படி இல்லை. கண்டிப்பா. ஏன்னா நீங்க சொல்றது அது வந்து வாஸ்தவம் தான். அவர் இங்க வந்து அவரோட தொகுதி, அவரோட பக்கத்தூர் இதே டிஸ்ட்ரிக்ட், அவர் பக்கத்தூர் தேவகோட்டை பக்கத்துல இருமதி. அதனால அவரை பார்க்கலான்னு ஈஸியா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு கட்சியினோட ஒருங்கிணைப்பாளர் இங்க வந்து நிக்கிறாருன்னா அது மிகப்பெரிய விஷயம். அவர் வந்து ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை காரைக்குடிக்கு கொண்டு வரணும். ஏன்னா காரைக்குடி போன டைமே நாம் தமிழர் வந்து ஒரு நல்ல ஓட்டு வாக்கி வாங்கினாங்க. ஸோ அதை மெயின் வச்சு இங்க நிக்கிறாருன்னா இதுக்கான மக்களுக்கான தேடல்ல வந்து ஃபுல்லா நிக்கிறேன். மக்களுக்கு ஒண்ணு பண்ணணும். குறிப்பா இளைஞர்களுக்கு சீமான் வந்து ஒரு இது பண்ணணும்னு நினைக்கிறாரு. இவங்களும் வந்து என்னன்னா டென்டல் ப்ரோக்கர் இருக்காருல்ல. இப்போ அவர் வந்து தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காரு, ரீல்ஸ் பண்றாரு. மக்களுக்காக வந்து மார்படி பஸ் ஸ்டாப்ல வந்து பண்றது வந்து கோயில் திருவிழாவா போறாரு. இப்போ ஆரம்பிச்சு சொன்னதுல இருந்து பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இதுக்கு முன்னாடி அவர் எதுவுமே பண்ணிட்டு 2-3 இயர்ஸ் ஃபேன் இருக்காப்ல. டாக்டர் முடிச்சு ஹாஸ்பிட்டல் பண்ணி இப்போ பண்ணிட்டு இருக்காரு. நல்லா பண்றாரு. கம்பேரிட்டிவ்லி நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ சீமான் வந்து பெட்டர் கேண்டிடேட் கஷ்டப்பட்டாப்ல. பிரபு நமக்கு இளைஞர் சப்போர்ட் நிறைய இருக்கு. நிறைய சப்போர்ட் சீமானோட சப்போர்ட் அதிகமாக இருக்கு.
பிரபுடென்டல் ஆமாம் கண்டிப்பாக ஒரு டிஃபன் வரும். ஓட் பேங்க் ஓட் பேங்க் டிஃபன் வரும். நன்றி. ஆ